ஒரு ஊரில் வாழ்ந்தார் ஒருவர். அவர் ஒரு நல்ல பணியாளர். அவருக்கு ஒரு மகன். அந்த மகன் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பொறுமையின்மை. ஒருநாள் அந்த அப்பா மற்றும் மகன் வீட்டின் முன் கூர்ந்த மரத்தில் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது ஒரு குருவி பறந்து அந்த மரத்தில் அமர்ந்தது. அப்பா மகனை கேட்டார், "அது என்ன பறவை?" மகன் சொன்னான், "அப்பா, அது குருவி." 6 நிமிடங்களுக்குப் பிறகு அப்பா மீண்டும் கேட்டார், "அது என்ன பறவை?" மகன் சற்றே கோபமாக, "அப்பா, நான் சொல்லியதல்லவா, அது குருவிதான்." அப்பா 3ஆம் முறை அதையே கேட்டார். இப்போது மகன் சத்தமாகச் சொன்னான், "நீங்க ஏன் அடிக்கடி அதையே கேக்குறீங்க? நான் சொல்லியதில்ல." அப்பா சிரித்தார். பின் உள்ளே சென்று ஒரு பழைய நாட்குறிப்பை கொண்டு வந்தார். அதில் ஒரு பக்கம் காட்டினார். அதில் எழுதப்பட்டிருந்தது, "இன்று என் மகன் 3 வயதாக இருக்கிறார். மரத்தில் ஒரு குருவி அமர்ந்தது. அவர் என்னை 21 முறை கேட்டார். அது என்ன? ஒவ்வொரு முறையும் நான் சந்தோஷமாகக் கூறினேன், அது குருவிதான்." மகனின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டான். பாடம்: நம்மை பார்த்து வளர்த்த பெற்றோர்களுக்கு நாம் பொறுமையுடன் நடக்க வேண்டும். அவர்கள் வயதான பிறகு குழந்தையைப் போல ஆகலாம். அப்போது நாம் அவர்களுக்கு அடையாளமாக அன்பாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!